ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இந்த மாதத்தின் முதலாம் நாள் தேவ சமூகத்தில் வந்து கர்த்தரை நாம் ஆராதிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு தந்த இந்த நல்ல கிருபைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய தேவன் நல்லவர், இம்மட்டும் அற்புதமாக நம்மை நடத்தி இருக்கிறார். சென்ற காலம் முழுவதும் நம்மை தேவன் பாதுகாத்திருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே கர்த்தருக்கு நன்றி சொல்லி கர்த்தரை ஆராதிக்க மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இணைந்து சொல்லுவோம். சென்ற காலம் முழுவதும் காத்தாரேவோ, சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சென்ற நாட்கள் முழுவதும் கர்த்தர் நம்மை அற்புதமாக நடத்தியிருக்கிறார் என்று எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி நல்ல உற்சாகமாய் சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஒரு சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னாளாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னாளாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் தஞ்சமே ஆனாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. களிப்போடு விரைந்தம்மை சேர்த்திட என் கர்த்தரே வருவாரே. களிப்போடு கர்த்தரே வருவாரே. அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. சில வேளை இம்மை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. அல்லேலூயா துதி
அல்லேலூயா. எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா. எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தர் கொண்டாடுவே. என்னோடு சேர்ந்து நீங்களும் இப்பொழுது கரங்களை தட்டி எந்த நுள்ளம் புது கவியாலே பொங்க சொல்லலாமா? எந்த நுள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறே. அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறே. அல்லேலூயா துதி அல்லேலூயா. எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா. எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அவருடைய கிருபையை நமக்கு தந்து அற்புதமாக கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோட கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவே. மறுபடியும் சொல்லுங்க. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவே. ஆண்டவர் மிக அருமையாக சென்ற காலம் முழுவதும் நடத்தினார் என்று பாடினோமே. இதுவரையும் நடத்தின ஆண்டவர் இந்த மாதமும் நம்மளை நடத்த போகிறாரு. அற்புதமா இருக்க போகிறது, ஆச்சரியமா இருக்க போகிறது. இது எப்படி நடந்தது என்று சொல்லத்தக்க அளவுக்கு முடிவிலே நீங்கள் சொல்லுவீர்கள். அவர் அற்புதமான காரியங்களை செய்வார். இதுவரை நடத்தினி இனியும் நடத்துவி யெகோவாயிரே பார்த்து கொள்வி. யெகோவாயிரே யெகோவாயிரே என் தேவையாவையும் சந்திப்பே. எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு? எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? இனியும் என்னை நடத்துவா. ஓ ஹல்லேலூயா. இதுவரை நடத்தினி இனியும் நடத்துவி யெகோவாயிரே பார்த்துக்கொள்வி. யெகோவாயிரே யெகோவாயிரே என் தேவையாவையும் சந்திப்பே. யெகோவாயிரே யெகோவாயிரே என் தேவையாவையும் சந்திப்பே. கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன். சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன். நீ சுமந்து வந்ததை
நான் உணர்கிறேன். என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. ஓ என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவாயீரே, பார்த்துக் கொள்வீர். யெகோவாயீரே, யெகோவாயீரே, என் தேவையாவையும் சந்திப்பீர். யெகோவாயீரே, யெகோவாயீரே, என் தேவையாவையும் சந்திப்பீர். வனாந்தரத்திலும் வழியை உண்டாக்குறவர், வறண்ட நிலத்திலும் நீரூற்றை காண்பிக்கிறவர். ஓ வனாந்தரத்தில் வழிகளை உண்டாக்கினீர், வறண்ட நிலத்தில் நீரூற்றை காட்டினீர். வனாந்தரத்தில் வழிகளை உண்டாக்கினீர், வறண்ட நிலத்தில் நீரூற்றை காட்டினீர். சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, என் வாழ்வில் என்றும் போதுமானவரே. சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, என் வாழ்வில் என்றும் போதுமானவரே. ஓ இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவாயீரே, பார்த்துக் கொள்வீர். யெகோவாயீரே, யெகோவாயீரே, என் தேவையாவையும் சந்திப்பீர். யெகோவாயீரே, யெகோவாயீரே, என் தேவையாவையும் சந்திப்பீர். எத்தனை பேர் இந்த நாளில் உண்மையா சொல்ல விரும்புறீங்க? ஆமென். காலங்கள் கடந்து போகிறது, நாட்கள் கடந்து போகிறது, ஆனா கர்த்தருடைய கிருபை, அவருடைய கரம் எப்பொழுது நம்ம கூடவே இருக்கிறது. அப்படி உங்களை கைகளை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்துல எல்லாரும் சேர்ந்து அப்படியே சொல்ல போறீங்க. இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவாயீரே, பார்த்துக் கொள்வீர். யெகோவாயீரே, யெகோவாயீரே, என் தேவையாவையும் சந்திப்பீர். இயேசுவே, 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 எனக்கெல்லாம் நீதானே. இயேசுவே, இயேசுவே, ஓ இயேசுவே, இயேசுவே, எனக்கெல்லாம் நீதானே. எல்லாவற்றுக்கு எல்லாமாய் இருந்து அற்புதமாக நம்மை நடத்த போகிறார், ஆச்சரியமாய் நம்மை நடத்த போகிறார். உங்களுடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கு. சர்வ வல்லமை உள்ள தேவனாய் உங்கள் வாழ்விலே அவர் வெளிப்படுகிறதை நீங்கள் காண்பீர்கள். ஓ இயேசுவே,
எனக்கெல்லாம் நீதானே. ஆண்டவர் தொடர்ந்து நம்ம கூட பேச போறார். வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆசீர்வாதமான இந்த நாளிலே தேவ சமூகத்தில், இந்த மாதத்தில் 1ஆம் தேதி தேவ சமூகத்தில் வந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கென்று தேவன் நமக்கு தந்ததான இந்த கிருபைகளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கிருபையாக இந்த நாளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். இன்றைக்கு நமக்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு நல்ல அருமையான வார்த்தையை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். வாசித்து அவைகளை தியானிக்க போகிறோம். எல்லாருக்கும் மிகவும் தெரிந்த ஒரு பகுதியைத்தான் ஆண்டவர் உங்களோடு பேசுவதற்காக எனக்கு தேவன் சொன்னார். சங்கீதத்தின் புஸ்தகம் 32ஆம் சங்கீதம், அதன் 8ஆம் வசனம் நம்ம எல்லாருக்கும் மிகவும் தெரிந்த பகுதி. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான வார்த்தை, கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, உனக்கு ஒரு வழியை காட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மாதத்தின், இந்த வருஷத்தின் 3வது மாதத்தில் தேவன் உங்களோட பேச விரும்புகிற, இல்லாவிட்டால் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிற வார்த்தை, உனக்கு ஒரு வழியை காட்டுவேன் என்பதுதான் தேவன் தருகிற வார்த்தை. தேவனுடைய வழிகளை அறியாமல் போகிறபடியினாலே தான் அநேகருடைய வாழ்க்கையிலே தடுமாற்றங்கள் வந்து விடுகிறது. அநேகருடைய வாழ்க்கையிலே தவறான முடிவுகளை எடுத்து விடுகிறார்கள். கர்த்தருடைய வழிகளை அறியாதபடியினால் தங்கள் வாழ்க்கையிலே சந்திக்கிற ஏராளமான சூழ்நிலைகள், பிரச்சனைகள் இருக்கிறது. ஒருவேளை நாம் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, எனக்கு ஒரு வழியை நீர் காட்ட வேண்டும் என்று ஜெபிக்கலாம். ஆண்டவர் இந்த நாளில் அதைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறார். உனக்கு ஒரு வழியை நான் காட்டுவேன் என்பதுதான் தேவனுடைய வார்த்தை. ஒரு நாள் மோசே ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறான். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் 13ஆம் வசனத்திலே ஆண்டவரிடத்தில் இப்படி ஒரு ஜெபம் பண்றார். ஆண்டவரே, உமது வழியை எனக்கு காண்பித்தருளும் என்று கேட்கிறார். மோசே பாருங்கள், தேவ அழைப்பை பெற்றுக்கொண்டு தேவனுடைய ஜனங்களை வனாந்திரத்திலே அருமையானவர்களை நடத்தி கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலைகள், கர்த்தர் சொன்னார் உன் கூட இருப்பேன் சொன்னார், நான் உனக்கு முன்னால் போவேன்னு சொன்னார், அற்புதமான காரியங்களை செய்வேன்னு சொன்னார். எல்லாவற்றையும் ஆண்டவர் சொன்னாலும் இப்போ மோசேயினுடைய ஜெபம் எப்படி இருக்கு தெரியுமா? ஆண்டவரே, இந்த ஜனங்களை ஆண்டவரை நடத்தி கொண்டு போறதுக்கு உங்க வழியை எனக்கு காண்பித்தருளும் என்று தேவன் இடத்திலே கேட்கிறார். பாருங்கள், பல நேரங்கள் நம்ம வாழ்க்கையில் அப்படித்தான். துவக்கம் நன்றாக இருந்தது, ஆரம்பம் நன்றாக இருந்தது. இந்த காரியத்தை சரியாய் முடித்து விடலாம் என்று நினைத்தோம். இந்த காரியத்தை செவ்வையாக சரி பண்ணி விடலாம் என்று நினைத்தோம். துவக்கம் அநேகருடைய வாழ்க்கையில், மோசேயும் அந்த ஜனங்களை அழைத்து கொண்டு வரும்போது ஆண்டவர் எல்லா விதங்களிலும் நடத்தினார். அவர்களுக்கு ஆச்சரியமாய் இருந்தது. நினைத்திருப்பார், இப்படியே ஆண்டவர் நம்மளை கொண்டு போனால் ஒரு கஷ்டமும் இருக்காதுன்னு தான் நினச்சிருப்பார். ஆனால் பாருங்கள், ஒரு கட்டத்தில் இப்போ ஆண்டவர் எங்களுக்கு ஒரு வழியை நீங்கள் காண்பிச்சிடணும்ப்பா, எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, நான் எப்படி இந்த ஜனத்தை நடத்திட்டு போகணும், எப்படி இந்த காரியத்தை செய்யணும்னு எனக்கு தெரியலப்பா, நீங்கள் தான்ப்பா எனக்கு அந்த வழியை காட்டணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுகிறான். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வழி நமக்கு தெரியாதபடியினாலேத்தான் வாழ்க்கையிலே பல தவறான முடிவுகளை எடுத்து விடுகிறோம். கர்த்தருடைய வழிகளை தெரியாமல் இருக்கிறபடினாலே, அறியாமல் இருக்கிறபடினாலே தான் வாழ்க்கையிலே பல இக்கட்டுக்குள்ள மாட்டிக்கொள்கிறோம், பல பிரச்சனைக்குள்ளே அகப்பட்டு விடுகிறோம். அதனால ஆண்டவரிடத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்க வேண்டிய, தேவனிடத்தில் கேட்க வேண்டிய ஒரு காரியம், உங்க வழியை எனக்கு காண்பித்தருளும். இன்றைக்கும் தேவன் அதைத்தான் உங்களுக்கு சொல்கிறார். உனக்கு ஒரு வழியை நான் காட்டுவேன். நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறாய், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், எப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருக்கிறீர்கள், அருமையானவர்களே, இது எப்படி இந்த காரியம் நடக்க போகுதுன்னு தெரியல, இதை எப்படி நான் சமாளிக்க போகிறேன்னு தெரியல, ஆண்டவரே எனக்கு ஒரு வழி காட்டும் என்று கேட்கிறீர்களா? உங்களுக்குத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு வழியை காண்பிப்பேன். பாருங்கள், மோசே ஜெபிக்கிறார்.
ஆண்டவர் மோசேக்கு ஒரு வழியை காண்பித்தாராம். 103வது சங்கீதத்தை நீங்கள் படிக்கும் பொழுது அதன் 7ஆம் வசனத்தை படிக்கிறோம். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். அப்ப யாரெல்லாம் தேவ சமூகத்தில் எனக்கு ஒரு வழி காட்டும் ஆண்டவரே என்று ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் ஒரு வழியை காட்டுவார். மோசே ஜெபிக்கிறார். 103ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், தேவன் தமது வழிகளை மோசேக்கு தெரியப்படுத்தினார் என்று எழுதியிருக்கிறது. எப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு வழியை காட்டுவார், எப்படிப்பட்ட சமயத்தில் தேவன் உங்களுக்கு வழியை காட்டுவார். ரொம்ப முக்கியமான காரியம் அருமையானவர்களே. ஒன்று, நெருக்கத்தில் தேவன் வழியை காண்பிக்கிறவர். உனக்கு ஒரு வழியை நான் காட்டுவேன் என்று இன்றைக்கு தேவன் உங்களுக்கு சொல்லுகிறாரே, எப்படிப்பட்ட நேரத்தில் தெரியுமா? நெருக்கப்பட்ட நேரத்தில் ஒரு வழியை காட்டுவார். நெருக்கப்பட்ட நேரம் பாருங்கள். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேலர்கள் ஆடி பாடி தேவன் அவர்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து தேவனை துதித்து கொண்டு வருகிறார்கள். செங்கடலை கடந்து விட்டார்கள். பெரிய ஆச்சரியமான காரியம், யாரும் செய்ய முடியாத காரியத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார். இதிலும் பெரிய காரியம், தங்களை துரத்தி கொண்டு வந்த சத்துருக்களை அந்த நடுக்கடலிலே அமிழ்த்து போட்டு விட்டார். இப்போ அவங்களுக்கு பயம் இல்லை. இத்தனை வருஷம் இருந்த பயம் இப்போ கிடையாது. இத்தனை வருஷம் இருந்ததான கலக்கம் இப்போ கிடையாது. வாழ்க்கையில் பல நிலைகளிலே அருமை வேதனைகளை சந்தித்தவர்கள், அப்பா சத்துரு ஒளிஞ்சே போயிட்டாப்பா, இன்று கண்ட எகிப்தியனை இனி காண மாட்டாய் அப்படின்லாம் ஆண்டவர் சொல்லிட்டாரு. அருமையானவர்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் இப்போ அந்த ஆடி பாடி சந்தோஷம் அடைந்தவர்கள் வருகிறார்களே, இப்பொழுது பாருங்கள், அவர்களுக்கு ஒரு நெருக்கமான சூழ்நிலை. என்ன? எல்லாருக்கும் தாகம் எடுக்கிறது, தண்ணீர் தேவைப்படுகிறது. ஆனால் ஓடி போய் அந்த தண்ணீரை குடிப்பதற்காக ஓடி போகிறார்கள். அந்த தண்ணீரோ கசப்பாக இருந்தது. கவனிங்கள், ஒரு பயங்கரமான நெருக்கம். இப்போ என்ன செய்யணும்? தண்ணி இருக்கு, ஆனால் அதை குடித்தால் அது கசப்பாக இருக்கிறது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. தண்ணீர் பொழுது அவர்களுக்கு தேவை, தண்ணீர் கொடுத்தே ஆக வேண்டும். கவனிங்கள், ஆனால் இந்த நெருக்கத்தில் மோசேக்கு ஒரு வழி ஆண்டவர் காண்பிக்கிறாரு. தேவ பிள்ளைகளே, அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த இடத்திற்கு மாறா என்று பெயர் வைத்தார்கள். மாறா என்றால் கசப்பு என்று அர்த்தம். இவ்வளவு நேரம் சந்தோஷம், இவ்வளவு நேரம் ஆடல் பாடல், இவ்வளவு நேரம் துதி, இவ்வளவு நேரம் ஆண்டவர் எத்தனை நல்லவர், ஆண்டவர் எத்தனை வல்லவர் அப்படின்னு சொன்னவங்க இப்போ பாருங்க என்ன சொல்லுகிறார்கள். மாறாவுக்கு வந்தார்கள். கசப்பான ஒரு நிலைமை, கசப்பான ஒரு சூழ்நிலை. ஆனால் ஒரு வழி திறந்தே ஆக வேண்டும், ஒரு வழி திறக்கப்பட்டு ஆக வேண்டும். வேதம் சொல்லுகிறது, மோசேக்கு கர்த்தர் ஒரு வழியை காண்பித்தார். எங்கே? அங்கதான், பக்கத்தில் தான் ஒரு மரத்தை காண்பித்தார். ஒரு மரத்தை காண்பித்தார். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு வெளிப்பாடை தருகிறாரோ, ஒரு நெருக்கத்தின் நேரத்தில் எல்லாம் ஒரு வெளிப்பாடை கொடுப்பாரு. ஒரு நெருக்கப்படுகிற சூழ்நிலைகள் எல்லாம் ஒரு வெளிப்பாடை கொடுப்பார். அதை நம்ம புரிந்து கொள்ளணும், அந்த வெளிப்பாட்டை சரியா அறிந்து கொள்ளணும். கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். கவனியங்கள், வேதம் சொல்லுகிறது, அந்த மரத்தினுடைய கிளைகளை வெட்டி அந்த கசப்பான தண்ணீரிலே போடுகிறான். அது மதுரமாய் மாறுகிறது. தண்ணீர் இருக்கிறது, ஆனால் அது உபயோகப்படுத்த முடியவில்லை, அது கசப்பாக இருக்கிறது. நிறைய பேருடைய வாழ்க்கையில அப்படித்தான் ஒரு கசப்பான அனுபவத்திற்குள்ளே நின்று கொண்டிருக்கிறீர்கள். மாறா என்று சொல்லுகிற சில அனுபவங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். மாறாவின் நிலைகளை கடந்து கொண்டிருக்கிறீர்கள். சொல்லுகிறீர்கள், ஆண்டவரே ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது, ஏன் என் குடும்பத்தில் இப்படி நடக்கிறது, ஏன் என் வீட்டில் இப்படி நடக்கிறது. கசப்பான அனுபவங்கள், கசப்பான சூழ்நிலைகள், கசப்பான வாழ்க்கையின் தன்மைகள் மதுரமாய் ஆமென் சமாதானமாய் வாழ வேண்டிய வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கு? கசப்பா இருக்கு. எதையோ நினைத்து ஆரம்பித்த வாழ்க்கை, எதையோ நினைத்து துவங்கின ஒரு வேலை, ஒரு பொருளாதார சூழ்நிலை இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்கு? கசப்பா போய்கிட்டு இருக்கு. ஏன் தான் இங்க வந்து சேர்ந்தேன்னு தெரியல, ஏன் தான் இந்த வாழ்க்கை அமைஞ்சதுன்னு தெரியல, ஏன் தான் என் குடும்பத்தில் இப்படியெல்லாம் நடக்குன்னு தெரியல. அப்படி ஒரு கசப்பான ஒரு நிலை. ஒருவேளை
இது மாறுவதற்கு வழி இல்லை நினைக்கிறீங்களா? இந்த சூழ்நிலை மாற்ற முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இப்படித்தான் கடைசி வரைக்கும் வாழ்ந்து முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? இல்லை, ஒரு வழி இருக்கு. இந்த கசப்பு மாறுறதுக்கு ஒரு வழி இருக்கு. இந்த சூழ்நிலை மாறுறதுக்கு ஒரு வழி இருக்கு. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், நெருக்கப்பட்டு நிற்கிறேன்னு சொல்ற உனக்கு ஒரு வழியை காட்டுவாராம். அதில் இருந்து வெளியே வருவதற்கு ஒரு வழியை காட்டுவாராம். அந்த சூழ்நிலையில் இருந்து வெளியே வருவதற்கு ஒரு வழியை காட்டுவாராம். ஒரு மரத்தை காண்பித்தார். அது எந்த கசப்பையும் மதுரமாய் மாற்றுகிற மரம். என் ஆண்டுடைய பிள்ளைகளை, கசந்து போன உங்க வாழ்க்கையில உங்களுக்காக ஒரு மரம் காண்பிக்கப்படுகிறது. அதுதான் சிலுவையின் மரம். நமக்காக இயேசு சிலுவையில் இரத்தம் சிந்தினார். அந்த சிலுவை மரணம், அந்த சிலுவையின் அனுபவம், இயேசு தன்னையே தியாகமாய் ஒப்பு கொடுத்த அந்த சிலுவை மரம், அதை யாரெல்லாம் நோக்கி பார்க்குறாங்களோ, யாரெல்லாம் அதை நோக்கி பார்க்குறாங்களோ அவர்கள் எல்லாரும் பிழைத்தார்கள் என்று எழுதி இருக்கிறதே. அப்படின்னா இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்காக ஒரு மரம் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு சிலுவையில் உயர்த்தப்பட்டிருக்க அவரை நோக்கி பாருங்க. ஒரு வழி இருக்கு. நிறைய பேர் இன்னைக்கு அதை தெரியாதபடி, அந்த வழியை அடையாதபடி, அந்த சூழ்நிலையை அருமையானவர்களை தங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியாதபடி எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நெருக்கத்திலும் உனக்கு ஒரு வழியை உண்டாக்குகிறவர். தீர்க்கதரிசியின் காலத்திலே ஒரு சகோதரி தேவ மனுஷனிடத்தில் வந்து, ஒரு கடன் பிரச்சனையில் சிக்கி கொண்டேன், நெருக்கம். கடன் கொடுத்தவன் சொல்லுகிறான், உன் பிள்ளைகளை சிறைபிடித்து கொண்டு போய் விடுவேன். வீட்டுக்கார் கடன் வாங்கிட்டாரு, அடைக்க முடியல, அவர் போயிட்டாரு. பிள்ளைங்க இருக்காங்க, கொடுப்பதற்கு வழி இல்லை. எதிர்பாராத ஒரு சம்பவம் அந்த வீட்டில் நடந்துட்டு, நெருக்கமான சூழ்நிலை வந்து அழுகிறாள். ஐயோ, எனக்கு ஒரு வழியும் இல்லை, இந்த கடனை அடைப்பதற்கு எனக்கு ஒரு வழியும் இல்லை, என்ன செய்வதென்று தெரியவில்லை. நெருக்கத்தில் ஒரு வழி உனக்கு காண்பிக்கப்படும். தேவனுடைய மனிதன், எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு எதுவும் தெரியாது, என்ன வேண்டுமானாலும் செய் என்று சொல்லவில்லை. ஒரு வழியை சொல்லி கொடுக்கிறார். ஆண்டுடைய சமூகத்திற்கு வரும் பொழுதுதான் நெருக்கத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு வழியை சொல்லி கொடுப்பார். தேவனை தேடும் பொழுது, தேவ சமூகத்தை தேடும் பொழுது ஒரு 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 வழி இருக்கிறது என்பதை தேவன் காண்பித்து கொடுப்பார். இப்ப சொல்றாரு, உங்ககிட்ட என்ன இருக்கு? என்ன இருக்கு? ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லையே. அவள் நினைக்கிறாள், ஒரு குடம் எண்ணெயை வைத்துக்கொண்டு இவ்வளவு பெரிய கடனை எப்படி அடைக்க முடியும்? ஒரு குடம் எண்ணெயை வைத்துக்கொண்டு இவ்வளவு பெரிய பிரச்சனையில் இருந்து எப்படி வெளியே வர முடியும்? நெருக்கம், வழி இல்லை. நெருக்கத்தில் வழி இல்லை. என்ன செய்ய போறேன்னு தெரியல, வாழவா சாகவா முடிவெடுக்க தெரியல. ஆனா ஒரு வழியை கர்த்தர் சொல்லி கொடுக்கிறாரு. இதை என்ன செய்யணும் தெரியுமா? ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் வேறு ஒன்றுமே இடத்தில் இல்லையா? பரவாயில்ல, பரவாயில்ல, இதிலே ஒரு வழி உனக்கு இருக்கு. இருக்கிறது கொஞ்சம் இருக்கிறது. ஒருவேளை சாத்தியமாகாது இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கு நீ நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இதுல ஒரு வழி இருக்கு. உன் வீட்டுக்குள்ளேயே உன் பிரச்சனையை மாற்றுவதற்கு ஒரு வழி இருக்கு. உன் வீட்டுக்குள்ளேயே உனக்கு ஒரு நன்மை இருக்கு. உன் வீட்டுக்குள்ளேயே உன் சூழ்நிலைகளை திருப்புவதற்கு ஒரு வழி இருக்கிறது. எங்கேயோ அல்ல, யாரிடத்தில் இருந்தோ அல்ல, இருக்கு. நீ இருக்கிற இடத்திலே இருக்கு. ஒரு குடம் எண்ணெய், ஒன்று செய். அருகாமையில் இருக்கிற இடத்தில் போய் பாத்திரங்களை, காலியான பாத்திரங்களை வாங்கி கொண்டு வா. நீ உன் பிள்ளையும் அறை வீட்டுக்குள் போய் கதவை பூட்டி கொள்ளுங்கள். நீங்கள் இந்த எண்ணெயை மறு பாத்திரத்திலே வார்த்து விடுங்கள். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிற வழி நமக்கு புரிஞ்சுக்கிடவே முடியாது. யோசித்து பார்க்கவே, ஒரு குடம் எண்ணெயை பாத்திரத்தில் ஊற்றுனா இங்கே இருக்கிற எண்ணெய் அங்கே நிரம்பும். அப்போ இந்த குடம் காலியாலாம் இருக்கும் அப்படின்னுலாம் நினைக்கல. தேவனுடைய வழி ரொம்ப ஆச்சரியமானது. வேதம் சொல்லுது, யோபின் புஸ்தகத்தில், கர்த்தருடைய வழிகள் ஆராயப்படாதது ஒரு பட்சிக்கும் தெரியாது, ஒரு பட்சிக்கும் தெரியாது. கர்த்தருடைய வழியை இதுதான் அப்படின்னு ஒரு மனுஷனும் புரிஞ்சுக்கிடவே முடியாது. ஆச்சரியமா இருக்கும். ஆனால் அவள் அதை அப்படியே செய்கிறாள். வீட்டுக்குள்ள போய் அரை வீட்டை பூட்டி கதவை பூட்டி கொண்டு அப்படியே மாற்றினால் பாத்திரம் நிரம்பிக்கிட்டே இருக்கு, பாத்திரம் நிரம்பிக்கிட்டே இருக்கு.
எண்ணெய் நின்று போகிறது எப்போ தெரியுமா? இனி பாத்திரம் இல்லை என்று சொன்ன உடனே எண்ணெயும் நின்று போயிற்று. அவர் சொல்லுகிறார், இப்போ இவ்வளவு பாத்திரத்தில் எண்ணெய் இருக்கிறது அல்லவா, இதை கொண்டு போய் கொடுத்து உன் கடனை தீர்த்துக்கொள். நெருக்கப்பட்ட நேரங்களில் எல்லாம் உனக்கு ஒரு வழியை காட்டுவார். ஒரு இக்கட்டான சூழல் இருக்கிறையா, இதுல இருந்து தப்பிக்கொள்றதுக்கு வழியே இல்லையா, எனக்கு என்ன செய்வதுன்னு தெரியலையா, திகைத்து கொண்டிருக்கிறேன், தூக்கம் வரமாட்டேங்குது, நான் யாரிடத்துல போய் சொல்லுவேன் என் பிரச்சனையை, எந்த மனுஷனிடத்துல போய் சொல்லுவேன், நான் நெருக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆண்டவர் சொல்றார், உனக்கு ஒரு வழி இருக்கு, உனக்கு ஒரு வழி இருக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற தீர்க்கமான வார்த்தை, உனக்கு ஒரு வழியை காட்டுவேன். எங்கே? நெருக்கப்பட்ட இடத்துல உனக்கு ஒரு வழியை ஆண்டவர் காட்டுவார். இன்னைக்கு ஆண்டவர் அற்புதமான காரியத்தை உங்க வாழ்க்கையில நான் செய்ய போறேன் அப்படிங்கிறது தேவனுடைய வார்த்தை. ஏசாயா 43:19 கர்த்தருடைய வழி எங்க இருக்கு தெரியுமா? வனாந்தரத்தில் இருக்கிறது. வேத வசனம் சொல்லுகிறது, நான் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குகிற கர்த்தர். வழி எங்க இருக்கு? வழியை உண்டாக்குவேங்கிறாரு. எங்க தெரியுமா? வனாந்தரத்துல. நமக்கு தெரியும், வனாந்தரம் ஒன்றுமே இல்லாத இடம், எதுவுமே கிடைக்காத இடம், எதுவுமே இல்லாத இடம், எதையுமே எதிர்பார்க்க முடியாத இடம் தான் வனாந்தரம். ஆனா வேதம் சொல்லுது, அந்த வனாந்தரத்திலும் உனக்கு ஒரு வழியை உண்டாக்குவேன். நீ இல்லைன்னு சொல்றா பத்தியா, நீ இல்லைன்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அங்கதான் ஒரு வழி இருக்கான். எங்க இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அங்க ஆண்டவர் இருக்குங்கிறார். நான் வச்சிருக்கிறேன், வனாந்தரத்தில் உனக்கு ஒரு வழியை உண்டாக்குவேன். உன் பார்வைக்கு வனாந்தரம் ஒண்ணுமே கிடைக்க வாய்ப்பு இல்லை, இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, எதுவுமே நடக்காது உன் பார்வைக்கு. ஆனா கர்த்தருடைய பார்வையிலே அந்த இடத்திலும் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். செய்யலையா? ஆகாருக்கு ஆண்டவர் செய்யலையா? ஆபிரகாம் கொடுத்து அனுப்பின அப்பமும் தண்ணீரும் தீர்ந்து விட்டது. ஆகார் வனாந்தரத்தில் அலைந்து திரிகிறாள். எங்க தண்ணி கிடைக்கும்? வனாந்தரத்தில் எங்க தண்ணி கிடைக்கும்? எங்க தண்ணி கிடைக்கும்? அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாள். தண்ணீரற்ற இடம். உலகத்தின் பார்வையிலே வனாந்தரத்தில் எதுவும் கிடைக்காது என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வனாந்தரத்திலும் உனக்கு ஒரு வழியை உண்டாக்குவேன். மனுஷனுடைய பார்வைக்கும் தேவனுடைய பார்வைக்கும் உள்ள வித்தியாசம் அது. நடந்துச்சா? அதே வனாந்தரத்தில் ஆகாருக்கு தேவன் ஒரு நீரூற்றை சுரக்க பண்ணினார். இந்த மாதத்தில் அப்படித்தான். எங்க நடக்காது நினைக்கிறீங்களோ அங்கதான் அற்புதம் இருக்கு. எங்க இல்லைன்னு சொல்றீங்களோ அங்கதான் இருக்கு. எங்க முடியாதுன்னு சொல்றீங்களோ அங்கதான் முடியும். எது சாத்தியமாகாது என்று நினைக்கிறீங்களோ அங்க சாத்தியமாகும். உலகத்தின் பார்வையிலே உனக்கு இல்லை என்று சொல்லப்படுகிற இடத்திலே கர்த்தருடைய பார்வையிலே உனக்கு அற்புதம் நடக்கும். ஒரு வழி வனாந்தரத்திலே காட்டுவார். நீ அலைய வேண்டாம், நீ தண்ணீருக்காக அலைய வேண்டாம், பிள்ளை அழுகிறதை என்று ஏங்க வேண்டாம், நான் என்ன செய்ய போகிறேன் என்று நீ ஏங்க வேண்டாம், இனி நீ அழுது புலம்ப வேண்டாம், இனி அழுது நீ நிற்க வேண்டாம். உன் இருதயத்திற்குள் ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய சந்தோஷத்தை கர்த்தர் கொடுக்க போறாரு. ஏன்னா நீ இல்லைன்னு நினைச்ச இடத்துல உனக்கு ஒரு வழியை கர்த்தர் உண்டாக்க போறாரு. ஆண்டவர் மிக அருமையாய் இந்த நாளிலே நம்மோட கர்த்தர் பேசுகிறார். உனக்கு ஒரு வழியை உண்டாக்குவேன், நெருக்கப்பட்ட இடத்தில் ஒரு வழியை உண்டாக்குவேன், வனாந்தரத்தில் இல்லை, எதுவுமே நமக்கு இல்லை என்று நீ சொல்லுகிற இடத்தில் உனக்கு ஒரு வழியை உண்டாக்குவேன். கர்த்தர் சொல்லுகிற இந்த வார்த்தையின்படி இந்த மாதம் உங்களை அற்புதமாய் நடத்த போகிறார். உங்களுடைய கண்களுக்கு அது ஆச்சரியமாய் இருக்க போகிறது. நீங்கள் தேவனை துதிக்க போகிறீர்கள், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறீர்கள். ஆண்டவரே, நீர் என்னை ஆச்சரியமாய் அற்புதமாய் என்னை நடத்த போகிறீர் என்று இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் இணைந்து இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நேரம் பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துகிற நேரமாய் இருப்பதாக. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நான் உனக்கு ஒரு வழியை காட்டுவேன். தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே,
நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், எப்படி வாழ்கிறீர்கள், எப்படி ஜெபிக்கிறீர்கள், எந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் உங்கள் நிலைமை ஆண்டவருக்கு தெரியும், உங்கள் பிரச்சனை ஆண்டவருக்கு தெரியும், உன் நெருக்கம் ஆண்டவருக்கு தெரியும், உன் போராட்டம் ஆண்டவருக்கு தெரியும், உன் கரத்தில் ஒன்றும் இல்லை என்று ஆண்டவருக்கு தெரியும். ஆகவே தான் கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு திட்டமாக பேசியிருக்கிறார். அவர் பேசின வார்த்தையின் படியே ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்யட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்க போகிறது. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது ஒரு மனமாய் நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்டு உம்முடைய ஜனத்தின் மேலே பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை அபரிதமாய் இறங்கி வருவதாக, கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருவதாக. இந்த மாதத்தில் உனக்கு ஒரு வழியை நான் காட்டுவேன் என்று எங்களோடு நீர் பேசியிருக்கிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையினால் உண்டாகிற ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருடைய குடும்பத்திற்கும் ஒவ்வொருடைய வீட்டிற்கும் வருவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளை நடத்த போறீங்க, ஆச்சரியமாய் நடத்த போறீங்க. உடைய பிள்ளைகள் சந்தோஷப்பட போகிறார்கள். நெருக்கத்தில் இருந்து வெளியே கொண்டு வர போகிறீர். உடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் வல்லமையை நீர் விளங்க பண்ண போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஒவ்வொரு நாளும் உடைய கிருபை உடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் அற்புதமாக நடத்தும். உடைய பிள்ளைகளை வேலைகள் தொழில்களை ஆசீர்வதியும், கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும், பிள்ளைகளுடைய படிப்பை ஆசீர்வதியும். பரீட்சை எழுத ஆயத்தப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த மாதத்தில் அரசு தேர்வு எழுதுகிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஞானத்தை உம்முடைய கிருபையை விசேஷித்த விதமாய் பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவீராக. ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று எழுதியிருக்கிறது. ஜெயமுள்ள நாட்களை உம்முடைய பிள்ளைகள் காண்பதற்கு உதவி செய்வீராக. ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். வேலைகள் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தருக்காக கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரை ஆசீர்வாதம் பெருகட்டும், பெருகட்டும். பொருளாதார ஆசீர்வாதங்கள் பெருகட்டும். உங்க நாமம் உடைய பிள்ளைகள் மூலம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, நல்ல சுகத்தை கொடும், பலவீனங்களை எடுத்து போடும். அல்லேலூயா. தேவனுக்கு சாட்சியாக உடைய பிள்ளைகள் நிலைநிறுத்தப்படட்டும். ஆண்டவரே, தூர இடத்தில் இருக்கிற, தூர தேசத்தில் இருக்கிற எங்கள் அருமையான குடும்பங்களுக்காக, சுவாச பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகளோடு தேவ கரம் இருப்பதாக. உன்னத நன்மையினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. கிருபையுள்ள கரத்திற்குள் உம்முடைய பிள்ளைகளை மறைத்துக் கொள்ளுங்க. உங்க நாம மகிமைப்படட்டும் என்று நான் ஜெபித்து உம்முடைய ஆசீர்வாதத்தின் நன்மை உம்முடைய பிள்ளைகளுக்கு எடுத்து அனுப்புகிறேன். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.